பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து கேட்குறாங்க, "என்னம்மா இங்கே போயிட்டு விறகெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்க எதுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்லை சமைக்கிறதுக்கு" அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்கிறாங்க. "என்னது சமைக்க போறியா? ஏம்மா உள்ளே ஏதாவது கேஸ் காலி ஆயிடுச்சா என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "அதெல்லாம் இல்லை" அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்கிறாங்க. அதுக்குள்ளே ஜெயா சக்தி எல்லாருமே வந்துட்டாங்க. வந்தவொடனே அவங்க கிட்ட கேட்குறாங்க, "ஆமாம் எதுக்காக பொன்னி தனியாக சமைக்கிறாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்குறாங்க. அதுக்கு ஜெயா சொல்கிறாங்க, "இல்லை அவ வேண்டுதல் இருக்குது அதனால தான் தனியாக சமைச்சு சாப்பிட்றா" அப்படின்னு சொல்கிறாங்க. "அப்படியா? என்ன அப்படி ஒரு வேண்டுதல்? தனியா அதுவும் விறகடுப்புல சமைச்சு சாப்பிடுற மாதிரி?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. "இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏதோ ஒண்ணு அவ பண்ணிட்டு போட்டும். எதுக்காக நீங்க இப்ப இதெல்லாம் பெருசா பேசிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா பயங்கரமா கோவப்படுறாங்க. அத கேட்ட உடனே அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்றாங்க, "இல்ல அன்னைக்கு மேல மழையில நனைஞ்சா, இன்னைக்கு விறகடுப்புல சமைச்சிட்டு இருக்கா. அதனால தான் நாங்க கேட்குறோம்" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்ல நான் உள்ள சமைக்க சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் சொல்றாரு. "வேண்டாங்க வேண்டாம். அவ இங்கே தனியாவே சமைக்கட்டும். அவளே தனியா சமைச்சு சாப்பிடட்டும்" அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா சொல்றாங்க. "ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? நீங்க ஏதாவது கொடுமைப்படுத்துறீங்களா? கல்யாணம் வந்து பிடிக்காம பண்ணதுனால?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க. "உங்களுக்கு எதுக்குங்க இந்த பிரச்சனை எல்லாம்? நீங்க எதுக்காக இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா ஜெயா சொல்றாங்க. அத கேட்டோனே அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்றாங்க, "இங்க பார்த்தீங்களா? அதுக்கு தான் அப்பவே சொன்னேன். இன்னொருத்தவங்க வீட்டு பிரச்சனை நமக்கு வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பயங்கர கோவமா போறாங்க. "எப்படி அவமானப்படுத்துறா பார்த்தீங்களா? விறகெல்லாம் எடுத்துட்டு வந்து ரோடெல்லாம் வந்து ரொம்ப அசிங்கப்படுத்துறா" அப்படின்னு சொல்லிட்டு உஷா பயங்கர கோவமா திட்டுறாங்க. "எதுக்காக உஷா நீ பொண்ணிய திட்டிட்டு இருக்க? இப்ப சமைக்கிறோம்னா அதுக்கு தேவையான எல்லாமே அவ வாங்கி தானே ஆகணும்" அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் சொல்றாரு. "நீ பண்ணுமா, உனக்கு என்ன தோணுதோ அதை செய்" அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் சொல்றாரு. "சரி மாமா" அப்படின்னு சொல்லிட்டு கல்லெல்லாம் மூட்டி அடுப்பெல்லாம் பத்த வைக்கிறாங்க. அதை பார்த்தோன்னே ஜெயாக்கு இன்னும் கோவம் அதிகமா வருது. "எல்லாம் தனியாவே சாப்பிடு, அப்படி செய்" அப்படி சொல்லிட்டு உள்ள போறாங்க. சக்தியும் எவ்வளோ சொல்றாரு. ஆனா கேட்கவே இல்ல. சக்தியும் உள்ள போயிடுறாரு. சரின்னு சொல்லிட்டு நம்ம வேலைய நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 கல் எடுத்து வச்சு அடுப்பெல்லாம் மூட்டி அழகா ரெடி பண்றாங்க பொன்னி. அத பார்த்தோனே பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க உஷா. "நல்லா பண்ணு. அடுப்புல அப்படி நல்லா கஷ்டப்படு. நீ படணும். இத பார்க்கும்போது எனக்கு நல்லா இருக்கு."